அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 12, 2025 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பகமான ஏஐ தொழில்நுட்பம் அவசியம். பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவில் அடுத்த ஏஐ மாநாடு பிரதமர் விருப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்பகமான வெளிப்படையான பாகுபாடுகள் அற்ற செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை உறுதி செய்ய உலகளாவிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதற்கான கூட்டு முயற்சிகள் அவசியம். இன்று பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தினார்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியும் அப்புறம் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாக்குப்பதிவு இயந்திர தரவுகளை அளிக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகளின் போது அவற்றில் உள்ள தரவுகளை அளிக்கவோ மீள் பதிவிறக்கம் செய்யவோ கூடாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 11 உத்தரவிட்டது. மேலும் அந்த இயந்திரங்கள் அனைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் நிரந்தரமாக சேமிக்கப்பட்டிருக்கும் தரவுகள், கட்சி சின்னங்கள், பதிவேற்ற கருவி ஆகியவற்றை சமர்ப்பிப்பதற்கு அனுமதி கோரிய மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்புறம் ரூபாய் 40,000 கட்டணத்தை குறைக்க வேண்டும். வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்ப்பதற்கான கட்டணம் 40,000 தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. இது மிக அதிகமாக உள்ளதால் அந்த கட்டணத்தை தேர்தல் ஆணையம் குறைக்க வேண்டும்ன்ற மாதிரியும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இஸ்ரோவுடன் இணைந்து நவீன செமிகண்டக்டர் சிப் உருவாக்கி சென்னை ஐஐடி சாதனை. சென்னை ஐஐடி இஸ்ரோவுடன் இணைந்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் விண்வெளி தரத்தில் செமிகண்டக்டர், அதாவது குறைவான மின் கடத்தி சிப்பை வெற்றிகரமாக உருவாக்கி சாதனை படைத்துள்ளது. இஸ்ரோவுடன் இணைந்து சென்னை ஐஐடி உருவாக்கி அந்த நவீன செமிகண்டக்டர் சிப்போட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. செமிகண்டக்டர் முயற்சி நாட்டுக்கு முக்கியத்துவமாக மாற்றும் நடவடிக்கையின் பலனாக இது முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டன. ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இது திகழ்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக முதல்வர் மருந்தகம் இதுவரை 840 பேர் உரிமம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் தேவையில்லை. தமிழகத்தில் மூலப்பெயர், அதாவது ஜெனரிக் மூலப்பெயர் கொண்ட மருந்துகளை விற்பனை செய்வதற்காக முதல்வர் மருந்தகங்கள் தொடங்குவதற்கு இதுவரை 840 பேர் உரிமம் வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதல்வர் மருந்தகம்னா என்னென்னா, மூலப்பெயர், தமிழகத்தில் மூலப்பெயர் கொண்ட மருந்துகளை விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்க ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊர் எய்தி உள்ளப்படும். செயல்திறனால் பெருமை பெற்று உயர்ந்தவரின் வினைத்திற்பமானது நாட்டை ஆளும் அரசனிடத்திலும் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கும்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக லாட்ரி சீட்டு விற்பனையாளர்கள் சேவை வரியை செலுத்த தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. லாட்ரி சீட்டு விற்பனையாளர்களுக்கு மத்திய அரசு சேவை வரி விதித்ததை எதிர்த்து ஃபியூச்சர் கேமிங் சொல்யூஷன்ஸ் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் சிக்கிம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லாட்ரி சீட்டு விற்பனை பொறுத்தவரை அரசமைப்பு சட்டத்தின் மாநில பட்டியலின் கீழான 62வது பிரிவின் கீழான பந்தயம் மற்றும் சூதாட்டம் என்ற தொகுதியின் கீழ் வருகிறது. அந்த வகையில் மாநில அரசு தான் லாட்ரி சீட்டு விற்பனையாளர்களுக்கு வரி விதிக்க முடியும். அவர்கள் மீது மத்திய அரசு சேவை வரி விதிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, NK சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், லாட்டரி சீட்டு விற்பனை என்பது விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையேயான பரிவர்த்தனையாக உள்ளது. இவர்களுக்கு இடையே எந்த ஒரு முகமையும் தொடர்பில் இல்லாத நிலையில் சேவை வரி விதிக்க முடியாதுன்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.